ஐயனார் துணை சிறையில்ல டுடே எபிசோட்ல எல்லாரும் ரொம்பவே சந்தோஷமா அங்கிருந்து கிளம்புறாங்க. கஸ்தூரி இருந்துட்டு என்னென்ன ஒரு நிச்சயதார்த்த புடவை எடுக்கல, அதுக்கு அடுத்ததா ஒரு மோதிரம் எடுக்கல, கேட்டா எல்லாத்தையும் அவங்க பார்த்துப்பாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னென்ன நடக்குது இங்க? நம்மளுக்கு போன அந்த இடத்துல மரியாதை இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி வந்து ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்திகா இருந்துட்டு, நல்லபடியா மாமாவுக்கு இந்த பொண்ணு அமைஞ்சிரணும். அதுக்கு அடுத்ததா மாமாவுக்கு கல்யாணம் ஆனாதான், நான் இன்னும் என் புருஷனோட சந்தோஷமா வாழ முடியும். இல்லாட்டி மாமாவோட வாழ்க்கை இப்படி ஆனதுக்கு நான் தான் காரணம்னு நினச்சிக்கிட்டு, நான் தினம் தினம் செத்துக்கிட்ட வேண்டியதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம கார்த்திகா ஒரு பக்கம் நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா நம்ம நிலா இருந்துட்டு, பாண்டியும் சோழனும் போய் விசாரிச்சதுல அந்த குடும்பம் சரியில்லைன்னு வேற சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம என்னதான் பண்ணுறது? சரி, அண்ணன் இந்த விஷயத்தில் ரொம்பவே தீர்க்கமாக இருக்குது. என்னதான் நடக்குது நாமளும் தான் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. பல்லவன் இருந்துட்டு, அண்ணி எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. என்னடா ஆச்சு பல்லவா? அண்ணனுங்க 2 பேரும் போய் விசாரிச்சுட்டு வந்ததில் அந்த குடும்பம் சரியில்லைன்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட ரவுடி குடும்பம் மாதிரி தான். ஆனால் நம்ம இந்த ஊரில் எந்த தப்பும் செய்யறதுக்கு முன்னாடியே இந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாரும் நம்மளை தப்பு தப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க. வாய்க்கு வந்தபடியெல்லாம் நடந்துக்கிறாங்க. நல்லது கெட்டதுக்கு யாருமே இங்கே வர்றதில்ல. ஆனால் இப்போ என் அண்ணனும் போய் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் பொண்ணு வீட்டில் மாட்டிக்கிச்சுன்னா என் அண்ணன் ரொம்ப பாவம் நீ அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதோடு இன்னைக்கான பிரமோ முடிச்சிருக்காங்க.